வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேலையில் போன ஓனானை பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்டுட்டு அது குத்துதே குடையுதேன்னு கதற மாதிரி மனோகர் பேசாமல் இருக்க ஐயனார் குடும்பத்தை கூப்பிட்டு ரிசப்ஷன் வைக்கிறேன் வாங்க அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வர வச்சு ஜவுளி எடுக்க வைக்கிறாரு. ஜவுளி எடுக்கும்போது அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்த கடைசியில ஒரு காஃபில மனோகரை கண்டமா கலாச்சி விட்டுடுறாரு சோழன். அதை பாக்குற அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. அடுத்து ஹோட்டலுக்கு வர்றாங்க. மொத்த ஹோட்டலையும் மனோகரே புக் பண்ணி இருக்காரு. அங்கேயும் அவர் வாய வச்சுட்டு சும்மா இருக்காம எதை வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. நிலா, நாம இதை ஆர்டர் பண்ணலாமான்னு சோழன் கேக்குறாரு. அதுவே சொல்லிடலான்றாங்க நிலா. டேய் பல்லவா, பேசாம ஒண்ணு பண்ணு அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. எக்ஸிபிஷனுக்கு புதுசா வந்த ரோபோட்டை பாக்குற மாதிரி நிலாவோட அம்மா அப்பா அண்ணி அண்ணன் எல்லாரும் இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயே அந்த ரோபோட் வேலை செய்யுமா செய்யாதான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க மனோகர், தம்பி என்ன ரொம்ப நேரமா மெனுவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு யோசிக்க வேண்டாம், இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல பாண்டியும் சேரனும் அவரை திடுக்குன்னு ஒரு பார்வை பாக்குறாங்க. பல்லவன் லைட்டா சோழன் பக்கம் தலையை குனிய சோழன் இந்த பக்கம் குனிறாரு. அண்ணே, ஆளு சரியான பந்தா பார்ட்டி. ஒரு டமாரை மட்டும் வாங்கி கொடுத்தா காசு இருக்கு காசு இருக்குன்னு வீடு வீடா அடிச்சுக்கிட்டே போவார் போல இருக்கு அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல சோழனும் அவர் ஒரு பார்வை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, செஞ்சாலும் செய்வாருடா, நான் எவ்வளவு அழகா டமாரா அடிக்கிறேன்னு அதையும் பெருமையா பேசினாலும் பேசுவாருடான்னு சோழன் தம்பிக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒரு ரகசிய சிரிப்போட நிமிந்து உட்கார என்ன ஆர்டர் பண்றீங்கன்னு தேனு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டு என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு மனோகர் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, இது வேற அப்படிங்கிறாரு சோழன். தேனு எல்லாரையும் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த ஹோட்டலில் இருக்க டிஷ் எதையும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இட்டாலியன் ஃபுட் மெக்சிகன் ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே, டேஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க. உடனே சோழன் பல்லவன் பக்கமாக லைட்டாக குனிறாரு. பல்லவனும் பக்கத்தில் வர இதோ ஆரம்பிச்சிட்டார்டா டமாரத்தை அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க ஒரு வெயிட்டர் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், யுவர் ஆர்டர் ப்ளீஸ்ங்கிறாரு. உடனே தாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ சென்ட் எ கட்லரின்னு கேட்குறாரு. சேரன் அவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு, என்ன கட்லெட்டா, இவன் என்னடா எடுத்த உடனே கட்லெட் ஆர்டர் பண்றான் அப்படின்னு கேட்க சோழனும் தலையை கொஞ்சம் நீட்டி கட்லெட்டான்னு கேட்குறாரு. ஆமாண்டா அப்படிதானே சொன்னாருங்கிறாரு சேரன். என்னாச்சுன்னு அடுத்து நிலாவும் கேட்க, இல்ல உங்க அண்ணன் கட்லெட் ஆர்டர் பண்றாரு, அதான் சாப்பாடான்னு கேட்குறாரு சேரன். நிலா லைட்டாக சிரிச்சுட்டு, அண்ணே அது கட்லெட் இல்லை கட்லரி, இந்த ஃபோர்க் ஸ்பூனு பிளேட்டு நாப்கின் கூட சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு அவரு. கட்லரி அப்படின்னு சோழன் சொல்ல, சொன்னேன்ல இங்க சர்வீஸ்க்கு தான் காசே அப்படின்னு நிலா சொல்ல முகத்தை ஆச்சரியமா தூக்கிட்டு, நல்லா கொள்ளாடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்ல அவங்க உடன்பிறப்புகள்லாம் சிரிக்கிறாங்க. ஆமாண்ணே, அதுக்கு தானே இங்கெல்லாம் வர்றதே இல்லைன்றாங்க நிலா. அப்படின்னு திருப்தியா அவரு தலையாட்டிக்கிறாரு. நல்ல சின்ன ஹோட்டலா போலாம், இங்கெல்லாம் அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன், அப்பா தான் கேட்கலன்றாங்க நிலா. டேபிள் புக் பண்ணிட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் இங்க சொல்லிக்காதப்பா, அவங்க ஆசைப்படியே செய்யட்டுங்கிறாரு சேரன். நிலா ஒரு மெனு கார்டு எடுத்து ஓபன் பண்ணிட்டு இருக்க. நிலா ஆர்டர் பண்ணுங்கிறாரு தாஸ். நீங்க ஆர்டர் பண்ணுங்களேன், மெனு இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன்றாங்க நிலா. உனக்கு என்னன்னு மதிக்கிட்ட திரும்பி கேட்கிறாரு. அப்போ மனோகர் ஸ்டீம்டு ரைஸ், எக் ஃபியூஸ்டு சிக்கன், ட்ரம் ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னமான தேனுகிட்ட கேட்குறாரு. பட்டர் சிக்கன் அண்ட் நான்கிறாங்க அவங்க. அத்தை டயட்டா அப்படின்னு சோழன் கேட்க, இல்ல எப்பவுமே நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு தேனு சொல்ல, ஓ அதான் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தேனு யோசிச்சுட்டு இருக்க. மனோகர் மைல்டா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. உடனே தாஸ் என்ன இது இப்படி பேசுறான்ற மாதிரி பார்க்க மதியம் பாக்குறாங்க. பல்லவன் நம்மட்டு சிரிப்போடு பார்த்துட்டு இருக்க. தாஸ் மெனு கார்டை பார்த்துட்டு, எனக்கு ஒரு பெஸ்டோ பாஸ்தாங்கிறாரு அவரு. பாண்டி புரியாம பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததான் மதி, எனக்கு ஒரு ஸ்பெகஸ்டியன் பட்டர் கார்லிக் சிக்கன்ங்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் என்ன ஐட்டம்னே தெரியலையே, நம்ம என்ன ஆர்டர் பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பல்லவன் லைட்டா பேஜஸை புரட்டிட்டு இருக்க. சேரன் ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட சேரன் திரும்பி பார்க்குறாரு. இவங்க சொல்றதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு அப்படின்னு சொல்ல, டேய் உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படிடா தெரியுங்கிறாரு சேரன். இவங்க எல்லாரும் சொன்னது கூட பரவாயில்ல, ஆனா இவன் பாஸ்தான்னு ஒன்னு ஆர்டர் பண்ணியிருக்கான் பாரு, அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்னு அப்படின்னு வானதி மீட்டப்க்கு கூட்டிட்டு போன நினைப்புல அரண்டு போய் சொல்றாரு பாண்டி. ஏன்னு பல்லவன் சிரிச்சுட்டே கேட்க, வானதி பாஸ்தாவை ஆர்டர் பண்ணதான்
எனக்கு சாப்பிடவே தெரிலன்னு கலாய்ச்சா. அதை மட்டும் ஆர்டர் பண்ணிடவே கூடாதுடா அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணே, இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா நாமளும் அப்படிதான் சொல்லணும் போலேங்கிறாரு பல்லவன். நிலா அந்த வெயிட்டர்கிட்ட திரும்பி எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப்ங்கிறாங்க. என்னத்தேன்னு அப்படிங்கிறாரு மனோகர். அண்ணி ஆர்டர் பண்ணதை பாத்தியா, பயங்கரமா இருக்குல்லங்கிறாரு பல்லவன். இனிமே நமக்கு தோன்றதெல்லாம் கவலையே இல்லாம நம்ம ஆர்டர் பண்ணலான்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பிரியாணி சாப்பிடலாமாடா அப்படின்னு சோழன் கேட்க, ஓகேன்னுங்கிறாரு பல்லவன். ஒரு மட்டன் ஒரு சிக்கன் சொல்லுவோமா அப்படின்னு சோழன் கேட்க, அப்படிங்கிறாரு பல்லவன். நிலா வேற ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கா, நாமெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சோழன் கேட்க, பல்லவன் சரின்னு தலையாட்டுறாரு. உனக்கு ஓகே தானே? இந்த பக்கம் நிலா கிட்ட திரும்பி கேட்கிறாரு. எனக்கு ஓகே தான்றாங்க அவங்க. அண்ணே உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க, அதான் ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களேப்பா, அதுல இருந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்கிறாரு சேரன். அண்ணே, இந்த ஷேர் பண்ணிக்கிற கதையே வேண்டாம், அப்புறம் பத்தும் பத்தாம சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப. அங்க பாரு, ஏற்கனவே பவுல்லாம் குட்டி குட்டியா தருவாங்கன்னு நினைக்கிறேன், நீ வேற ஏதாவது சொல்லுனேன்னு சோழன் சொல்ல, இவங்க எல்லாரும் அவங்கள வேற்று கிரக வாசி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்றியா? சரி, அப்ப எக் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று அப்படின்னு சேரன் சொல்ல, எக் ஃப்ரைட் ரைஸ் கூடவே ஒரு சில்லி சிக்கன்ங்கிறாரு சோழன். நைஸ் காம்போங்கிறாங்க நிலா. தேங்க்ஸ்ங்கிறாரு அவரு ரொம்ப பெருமையா சட்டு காலரை நகர்த்தி விட்டுட்டு இருக்க. கன்றாவி, இதெல்லாம் பார்த்து தொலையணும்னு நமக்கு தலையெழுத்துடி அப்படிங்கிற மாதிரி தேனை மனோகர் பாக்குறாரு. ஷோ முடியல அப்படின்னு மனோகர் தலையில கைய வச்சுக்க. டேய் பாண்டி, நீ என்னடா ஆர்டர் பண்ண போறேன்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே, பிரியாணியே ஓகேண்ணே அப்படின்னு அவரு அப்படியே முடிச்சுக்கிறாரு. ஓகேடா, அப்படியே இவனுக்கும் பிரியாணியை ஆர்டர் பண்ணிரு அப்படிங்கிறாரு சேரன். கடைசியா 2 குருமா கலக்கி 1 சைடு அப்படின்னு பல்லவன் சொல்ல, சாரி சார், அதெல்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இல்ல அப்படின்னு வெயிட்டர் சொல்ல, ஐயோ என்னடா இவன் கத்திரிக்காய் கடையில வந்து கறி கேக்குறான்ற மாதிரி ஆப்போசிட்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சரி, அப்ப அந்த பிரியாணியை கொண்டு வந்துருங்கன்றாரு பல்லவன். நீங்க ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாம் எங்க போனாலும் சாப்பிடலாமே, அதுக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வரணும் அப்படின்னு தாஸ் கேட்க, எல்லாருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இங்க மெக்சிகன் இட்டாலியன் ஃபுட்டு மட்டும்தான் நல்லா இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறாரு தாஸ். பார்த்தேன்னு எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, இந்த மாதிரி சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும்ன்றாங்க நிலா. இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல, என்ன சொல்றதோ போ அப்படின்னு தாஸ் மதிய பாக்குறாரு. நீங்க அதையே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஷியோர் சாருங்கிறாரு அவரு. ஒரு வழியா ஆர்டர் செஷன் முடிய பிளேட்டா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல நமக்கும் அடையாளம் தெரியுது, சில்லி சிக்கன், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி தாங்க. எல்லாரும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க நிலா அந்த ஃப்ரைட் ரைஸ் எடுத்து, பல்லவா இந்தாடா ஃப்ரைட் ரைஸ் அண்ணனும் கேட்டார்ல, பல்லவா அதை எடுத்து பாஸ் பண்ணு, பாண்டிக்கு எடுத்து கொடு அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்க அந்த பக்கம் பாஸ் பண்றாங்க. சோழன் ஒரு பிளேட்ல பிரியாணியை கொஞ்சமா தள்ளிக்கிட்டு இருக்க நிலாவும் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, இந்தாம்மா நிலா, ஸ்பூன்ல சாப்பிடுன்னு எடுத்து கொடுக்குறாரு. சாப்பாடு சாப்பிட எதுக்குப்பா ஸ்பூனு, கையிலேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற நிலா சோழனை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. மனோகராலையும் தாசாலையும் எதுவும் பேச முடியல, சாப்பிடுறதுக்கு கூட மனசு இல்லாம டென்ஷனோட பக்கத்துல இருக்கவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. மதி எதையும் கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருக்க, அம்மா இவ ரொம்ப லோக்கல் ஆயிட்டால அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவும் மெதுவா, ஆமாண்டா இவ இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை, உள்ள வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலடா அப்படின்னு ஆதங்கத்தோட சொல்றாங்க தேனு. ஏமா இப்போ உங்ககிட்ட பேசுறதா ரொம்ப முக்கியமோ அப்படின்னு தாஸ் கோவப்பட, ஆமாண்டா எனக்கு அதுதான்டா முக்கியம்ன்றாங்க தேனு. என் பின்னாடியே சுத்தி வந்த பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேனு அந்த பக்கம் நிலாவை பார்க்க, அவங்க சோழன் கிட்ட சுவாரஸ்யமா பேசிட்டு சாப்பிடுறாங்க. பிடிச்சிருக்கான்னு நிலா கேட்க, சோழன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் தேனு பையன் பக்கம் திரும்பி, இப்ப ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாடா பாரு, அவங்க கிட்ட எப்படி இழிச்சு பேசுறான்னு, இதெல்லாம் பார்த்தாலே கடுப்பா ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு தேனு மறுபடியும் நிலாவை பாக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல, போட்டுக்கிறேன் நிலா, சாப்பிட்டுட்டு போட்டுக்கிறேங்கிறாரு சோழன். அவ பேசலன்னா என்ன, நீ பேசுங்கிறாரு மனோகர். நீ பேசின பிறகு அவ உன்னை அவாய்ட் பண்ணாலா என்ன, நீ எதுக்கு அதை எதிர்பார்க்கிற, நீயே பேசுங்கிறாரு மனோகர். நிலா தான் உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு அப்பட்டமா தெரியுது, அப்புறம் என்ன ரீசனுக்காக மனோகர் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அதுதான் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. தேனும் சரின்னு நிலாவை பார்த்து, நிலா ரிசப்ஷனுக்கு மாப்பிள்ளை சைட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கம்மா அப்படின்னு கேட்க, நிலா வாயில் இருக்க சாப்பாட்டை முழுங்கிட்டு, நாங்க 5 பேர் தாமான்றாங்க, அப்புறம் அப்பாவோட சேர்த்து 6 அப்படின்னு நிலா சொல்ல, அவங்க அம்மா ரொம்பவே அதிர்ச்சியாகி, என்னடி ரிசப்ஷனுக்கும் 6 பேர் தான் வருவீங்களா, சொந்தக்காரங்களாம் வரமாட்டாங்களா அப்படிங்கிற தேனு, என்ன தம்பி என்ன இது அப்படின்னு தேனு கேட்குறாங்க.
ஏற்கனவே எங்க சைடுல ரிசப்ஷன் வச்சுட்டோமே, சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க, மறுபடியும் கூப்பிட முடியாது இல்லைங்கிறாரு பாண்டி. மனோகரம் தேனும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. ஆமா அத்தை, ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாரு சோழன். ஊர் ஆளுங்கள் எல்லாம் விடுங்கப்பா, சொந்தக்காரங்களுக்கு நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோம், சின்னதா ஒரு ரிசப்ஷன் பண்றோன்னு நீங்க சொல்லிதானே ஆகணும், கல்யாணத்துல கூட நீங்க மட்டும்தான் வந்து நின்னீங்க அப்படின்னு தேனு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி பார்த்தா உங்க சைட்ல இருந்தும் கூட தான் யாரும் வரல, இப்ப இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் இருந்தீங்க ஏன் நீ அப்படின்னு பல்லவன் நிலா கிட்ட சொல்ல. அதானேடா அப்படிங்கிறாங்க அவங்க. சூப்பர்டா பல்லவா அப்படின்னு சோழன் பாராட்டிக்கிட்டு இருக்க. டேய் சோழா இருடா அப்படிங்கிற சேரன் தேன் பக்கம் திரும்பி, அம்மா சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் வருவாங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன்றாரு. அப்படின்ற மாதிரி தேனு மெதுவா தலையாட்டுறாங்க. அண்ணே நீ சொல்ற அந்த 10 பேரோட நிறுத்திக்கலான்னு, அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க யாரையும் கூப்பிட வேணாங்கிறாரு சோழன். அப்புறம் எங்களை கண்ணு வச்சிருவாங்க. என்ன நிலா அப்படின்னு கேட்க, கரெக்டு தான் அப்படின்னு நிலாவும் சிரிக்க. கால கொடுமடா அப்படின்னு மனோகரம் தேனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதான் ஒரு முறை ரிசப்ஷன் பண்ணி பிரியாணி போட்டோம்ல, அதுவே போதுன்றாங்க நிலா. அப்படின்னு அவர் தலையாட்ட. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிடுங்கன்றாங்க நிலா. அப்படின்னு சோழன் சந்தோஷமா தலையாட்டுறாரு. சரிப்பாங்கிறாரு சேரன். தாஸ் இருக்க கோவத்துக்கு ஃபோர்க்க வச்சு பாஸ்தாவை குத்திக்கிட்டு இருக்காரு. அல்லவா இந்த ரைஸ் வேணுமா அப்படின்னு நிலா நீட்ட. இல்ல நீ இது போதுங்கிறாரு அவரு. ஏய் சில்லி சிக்கன் ஏண்டா அப்படியே வச்சிருக்க, சாப்பிடுறா அப்படின்னு நிலா கேட்க. நிறைய சாப்பிட்டுட்டேன் நீ, போதுங்கிறாரு பல்லவன். வேஸ்ட் பண்ணாதுடா, இங்கேத்தா அப்படின்னு பல்லவன் தட்டுல இருந்து நிலா எடுத்துக்க. தேனுக்கு டென்ஷன்ல மயக்கமே வருது. ஐயோன்னு மனோகர் அருவருப்பா பாத்துட்டு இருக்காரு. என்னால உண்மையிலேயே முடியல தேனுங்கிற மாதிரி நெத்தில கைய வச்சுக்கிறாரு. தாஸ் ஒரு துளி கூட சாப்பிடாம இருக்க. அவரே சாப்பிடல, நாம என்ன பண்றது அப்படின்னு துளியா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மதி. அப்படியே சோழனுக்கு சேரன் ஒரு வாய் ஊட்டி விடுறாரு. அவங்க 5 பேருமே ஆளாளுக்கு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க மனோகர் குடும்பம். ஒரு வழியா சாப்பாட்டு கடையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அவங்க சென்னைக்கு திரும்பிட்டாங்க. பாண்டி சோழனை வண்டியில கூட்டிட்டு வானதி வீட்டுக்கு வர்றாரு. வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தயங்கிட்டே வாசப்படிக்கிட்ட வந்தவரு வானதின்னு கூப்பிடுறாரு. சத்தம் கேட்டு வானதியோட அம்மா, ஏங்க யாரோ கூப்பிடுறாங்க பாருங்கன்றாங்க. ஹால் சோஃபால உட்கார்ந்திருந்த வானதியோட அப்பா அப்படியே தலையை நீட்டி பாக்குறாரு. பாண்டி தர்ம சங்கடமா நின்னுட்டு இருக்க. இவரு ரொம்ப உற்சாகமா, தம்பி வாப்பா வா அப்படின்னு இன்வைட் பண்றாரு. அறைக்கு வானதி கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்க, காப்பாத்த போற ஆபத் வந்தவன்கிற சந்தோஷம் அவர் முகத்துல அப்பட்டமா தெரியுது. வாடா அப்படின்னு சோழனை கூட்டிட்டு மெல்ல உள்ளர வர்றாரு பாண்டி. வாப்பா தம்பி வாங்க, வந்து உள்ளர உட்காருங்க அப்படின்னு அவர் எழுந்து சோஃபால இடம் கொடுக்க. அவங்க அம்மாவும் கிச்சன்ல இருந்து வர்றாங்க. வாங்க தம்பி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாரு பாண்டி. உட்காருங்க தம்பி அப்படின்னு வானதியோட அப்பா சொல்ல கொஞ்சம் நடந்து முன்னாடி போறாரு சோழன். அவர் போய் உட்கார. பாண்டியும் தயங்கிட்டே போய் உட்கார்றாரு. வானதி, ஏய் வானதி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட. என்னம்மா கூவிக்கினே இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே வானதி வர்றாங்க. பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. பாண்டி சோழன் ப்ரோ வாங்கன்றாங்க வானதி. நீங்க வர்றேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு வானதி கேட்க. எல்லாம் ஒரு காரணமா தான் வந்தோங்கிறாரு சோழன். சரி ஏதாவது குடிச்சிங்களா அப்படிங்கிற வானதி. அம்மா ஏதாச்சும் இவங்களுக்கு குடிக்க கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதாண்டி வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்ல. என்னம்மா நீ வந்தவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கறது இல்லையா நீ அப்படிங்கிற வானதி. பாண்டி இரு நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வானதின்னு அவர் சொல்ல. இரு பாண்டி, வெயிலுக்கு 2 பேரும் நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிங்க அப்படிங்கிற வானதி. ரொம்ப வேகமா போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. 4 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க. இந்தாங்கன்னு 2 டம்ளரை கொண்டு வந்து நீட்டுறாங்க வானதி. 2 பேரும் ஒரே மாதிரி டம்ளரை வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சோழன் மெதுவா முழங்கையால பாண்டியை இடிச்சு சொல்லிடாங்கிறாரு. பாண்டி நிமிந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு சோழனோட ரிசப்ஷனுக்கு உங்களையெல்லாம் இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தோங்கிறாரு. வானதி அப்படியே புன்னகை மண்ணியா பார்த்துட்டு இருக்க. இன்னாயா இது கல்யாணம் எந்த காலம் ஆச்சு, இப்ப ரிசப்ஷன் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு வானதியோட அம்மா அவங்க அப்பாவை பார்க்க அவரும் அதே குழப்பத்தோட பாக்குறாரு. இதை பாக்குற சோழன், இல்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல நிலாவோட அம்மா அப்பாவுக்கு பெரிய விருப்பம் இல்ல. ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க ஊர் திருவண்ணாமலையில ஒரு ரிசப்ஷன் வைக்கலான்னு அவங்க அப்பா அம்மா விரும்புறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல. அது என்ன நிலாவோட அப்பா உங்க மாமனார்னு சொல்லுங்கன்றாரு வானதி அப்பா. அதான் மாமனார் ரொம்ப ஆசைப்படுறாரு. அங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாது, அது தெரிகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்குதான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல. நல்ல விஷயம் தான் தம்பி, எத்தனை நாள் தான் இப்படி மூஞ்சி திருப்பிக்கினே சண்டை போட்டுக்கினே இருக்க முடியும், காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்துட்டு சேர வேண்டியது தானே அப்படிங்கிறாரு வானதி அப்பா.
அப்புறம் ஃபங்க்ஷன் திருவண்ணாமலையில நடக்கிறதுனால நம்ம சைட்ல இருந்து பெருசா யாரையும் கூப்பிடல, நெருங்கின சொந்தத்தை மட்டும்தான் கூப்பிடுறோம் அப்படின்னு சோழன் சொல்ல வானதி அப்பாவுக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. இங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சோழன் சொல்ல வானதி மொத்த பல்லையும் காட்டி சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. நாளைக்கு மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு ரிசப்ஷன், நீங்கெல்லாம் வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சோழன் சொல்ல வானதியோட அப்பா அவங்க அம்மாவை பாக்குறாரு. லொகேஷன் நான் வானதிக்கு சென்ட் பண்ணிடுறேன், அங்க நிறைய கோவில்லாம் கூட இருக்கு, காலையிலேயே நீங்க வந்துட்டீங்கன்னா கோவில் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாயந்தரம் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலான்னு பாண்டி ஐடியா சொல்றாரு. சரிப்பா கண்டிப்பா வந்துடுறோங்கிறாரு வானதியோட அப்பா. 2 பேரும் டம்ளர் வச்சுட்டு மெதுவா எந்திரிக்கிறாங்க. வானதி வந்துரு என்ன அப்படின்னு சோழன் சொல்ல கண்டிப்பா ப்ரோ வர்றேங்கிறாங்க வானதி. சரிங்க அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு பாண்டி கையெடுத்து கும்பிட அதை விட பெருசா கும்பிடு போடுறாரு வானதியோட அப்பா. உங்க அம்மாட்டையும் சொல்லிட்டு வானதி வர்றோங்கிறாரு பாண்டி. வானதி வந்துருன்னு சொல்லிட்டு சோழன் போக பை ப்ரோங்கிறாங்க வானதி. அவங்க வெளியே போக அப்பா நான் போய் அனுப்பிட்டு வர்றேன் அப்படின்னு வானதி கேட்க போகாதன்னு சொன்னா கேட்கவா போற ஓ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல போமா இப்படியே பேசிட்டு இருப்ப அப்படின்னு வானதி அவங்க அம்மா கையை தட்டி விட்டுட்டு பின்னாடியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க பாண்டி கிட்ட வந்து பாண்டி என்ன இது அதிசயமா இருக்கு ப்ரோ, எப்ப பாரு என்னையும் வீட்டு ஆளுங்களையும் திட்டிக்கிட்டே இருப்பாரு, இப்ப வீடு தேடி வந்து இவ்வளவு பவ்யமா இன்வைட் பண்றாரு, நீங்களா இதுன்னு வானதி ஆச்சரியமா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிலா அப்பா அவங்க சைட்ல இருந்து ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 பேராவது போய் நிக்கணும்ல அப்படின்னு சோழன் சொல்ல வானதி முகம் சுருங்க பாக்குறாங்க. சொந்தக்காரங்க ரொம்ப கம்மி, ஆள் பற்றாக்குறை, இப்படிதான் வீடு வீடா போய் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல வானதியோட முகம் சுருங்கி போயிடுது. டேய் சும்மா இருடா அப்படிங்கிற பாண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, இவன் சும்மா சொல்றான் அப்படின்னு சொல்ல சோழனும் சிரிக்கிறாரு. அதை பார்க்குற வானதிக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷம் திரும்பி வருது. எங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அங்க நீ இல்லைன்னா எப்படி வானதி அப்படின்னு பாண்டி கேட்க வானதியோட சிரிப்பு கொஞ்சம் பெருசாகுது. எங்க குடும்பம்னா அதுல நீயும் ஒருத்தி தானே, அதான் உன்னையும் உன் வீட்டு ஆளுங்களையும் கூப்பிட வந்தோம், அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடு சரியா அப்படின்னு பாண்டி சொல்ல வானதி சந்தோஷமும் நெகிழ்ச்சியுமா நிக்கிறாங்க. திடீர்னு அவங்கள சுத்தி மட்டும் ஒரு வெளிச்சமும் வானத்துல இருந்து ரோஸ் பெட்டல்ஸ்மா விழுது. ஒரு செகண்ட் திகச்சு போனாலும் அதை வேஸ்ட் பண்ணாம அப்படியே அந்த ரோஜா பூ மழையில சுத்தி சுத்தி என்ஜாய் பண்றாங்க வானதி. அவங்க அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறத பார்த்து சோழனும் பாண்டியும் என்னடா இதுன்னு பாக்குறாங்க. என்னடா பண்றா இந்த வானதின்னு 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வானதி அப்படின்னு பாண்டி கூப்பிட டேய் எழுப்புடா அவலங்கிறாரு சோழன். வானதி அப்படின்னு பாண்டி பக்கத்துல போய் கைய பிடிச்சி ஒழுக்க அப்படின்னு சுயநினைவுக்கு வர்ற வானதி சுத்தி முத்தி பாக்குறாங்க. ரோஸ் பெட்டல்ஸை காணோம், வானத்துல இருந்து கொட்டுதானே நிமிந்து பாக்குறாங்க, அங்கேயும் எதையும் காணோம். அவங்க ஒரு சின்ன குழப்பத்தோட நிக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடணும் என்ன சரியாங்கிறாரு பாண்டி. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வானதி சொல்ல சரி நாங்க கிளம்புறோங்கிறாரு பாண்டி. அவரு பையனை கையாட்ட வானதியும் பை சொல்றாங்க. வரோம் வந்துருங்க அப்படின்னு சோழன் சொல்ல அவருக்கும் ஒரு பை சொல்றாங்க வானதி. 2 பேரும் வண்டிக்கிட்ட வர பிரமிப்போட வானதி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. நல்லா பேச கத்துக்கிட்டடா பாண்டி அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தான்டா அப்படின்னு பாண்டி அசால்ட்டா சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு. என்னையவே சொல்லிக்கணும்டா அப்படிங்கிற சோழன் மறுபடியும் வானதி கிட்ட வர்றேன்றாரு. சரி நான் போன் பண்றேன்னு பாண்டி சொல்ல டேய் வண்டி எடுறாங்கிறாரு சோழன். அவங்க தெருமுனை போறவர்ல வானதி நின்று பை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவரும் கொஞ்ச தூரம் போய் திரும்பி பைன்னு சொல்லிட்டு போறாரு. வானதிக்கு அப்படியே ஆகாயத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து கார்த்திகா ரூம்குள்ள இருந்து அந்த பக்கம் சாமி ரூம் பக்கம் கிராஸ் பண்ணிட்டு இருக்க வெளியே காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசனையா பாக்குறவங்க போய் கதவை திறக்க அங்க சேரன் நிக்கிறாரு. கார்த்திகா அப்படின்னு அவர் கூப்பிட மாமா வாங்க மாமா உள்ள வாங்க அப்படிங்கிற கார்த்திகாட்ட சோகம் மட்டும்தான் இருக்கு, மத்த எந்த மாற்றமும் இல்ல. அவரும் செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளர வர வாங்க மாமா உட்காருங்கன்றாங்க கார்த்திகா. பரவாயில்ல இருக்கட்டும் பான்னு அவர் சொல்ல உட்காருங்க மாமா உட்காருங்கன்னு கார்த்திகா சொல்ல சேரன் உட்கார்றாரு. அத்தை இருக்காங்களா கார்த்திகான்னு கேட்க உள்ளர்தான் இருக்காங்க கூட்டிட்டு வரேன்றாங்க கார்த்திகா. சரிப்பானவரு சோஃபால உட்கார கார்த்திகா திரும்பி உள்ளர போறாங்க. அவங்க அம்மாவும் ஏதோ கவலையா டைனிங் டேபிள்ல சிந்தனையா உட்கார்ந்துருக்க அம்மா அப்படின்னு கூப்பிட உம்முங்கிறாங்க. சேரன் மாமா வந்திருக்காரு அப்படின்னு கார்த்திகா சொல்ல என்னவான்னு கேக்குறாங்க அவங்க. வாமா என்னன்னு சொன்னாதான் வருவியா, நீ போய் பேசிக்கிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க அவங்க அம்மா. வா அப்படின்னு கார்த்திகா சொல்ல எப்பவுமே சுறுசுறுப்பா வரிஞ்சு கட்டிட்டு வர்ற கஸ்தூரி ரொம்ப ஸ்லோவா எந்திரிக்கிறாங்க. அவங்க ஹாலுக்கு வர அத்தை அப்படின்னு எழுந்து நிற்கிறாரு சேரன். உட்காருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஒரு சேர்ல உட்கார
சேரனும் உட்கார்றாரு. நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னு கேட்க, ஆ இருக்கேன்றாங்க அவங்க. அதுக்குள்ள கார்த்திகா கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சேரன் அதை வாங்கி குடிச்சிட்டு செம்ப கொடுத்துட்டு, அத்தை நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆனது இத்தனை நாளா நிலாவோட அப்பாவுக்கு பிடிக்காம இருந்தது. இப்பதான் அவரு நிலாவையும் சோழனையும் ஏத்துக்கிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சேரன் சொல்ல, ஒரு சின்ன சிரிப்போட சூப்பர் மாமா, நல்ல விஷயம் தாங்கிறாங்க கார்த்திகா. அவரும் அதை அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நிலாவோட அப்பா அம்மா 2 பேரும் அவங்க கல்யாணத்தை பார்க்கல, அதனால கோவில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணிட்டோம். இப்ப அவங்க ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னதான் அவங்க சைட்ல ரிசப்ஷன் வச்சாலும் நம்ம சொந்தக்காரங்க ஒரு 10 பேராவது அங்க கிளம்பி போகணும். அதான் நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கூப்பிட வந்தேன் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க, கஸ்தூரி ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. நீங்க பெரியப்பா கார்த்திகா எல்லாரும் கண்டிப்பா வரணும் அத்தை அப்படின்னு சேரன் சொல்ல, நாங்க கண்டிப்பா வர்றோம் மாமா. என்னம்மா அப்படின்னு கார்த்திகா அவங்க அம்மாட்ட கேட்க, அவங்க அம்மா எந்த அசைவும் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா வரணும் அத்தை அப்படின்னு சேரன் சொல்ல, கொஞ்சமா வாயை திறந்து அவங்களாவது நல்லா இருக்கட்டும்ன்றாங்க கஸ்தூரி. சேரனுக்கு சடக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அம்மா மாமா என்ன கேக்குறாரு, நீ என்னம்மா பேசுற அப்படின்னு எதையோ குறிப்பால உணர்த்துறாங்க. அவங்க அம்மா எதுவும் சொல்லாம கார்த்திகாவை நிமிர்ந்து பார்க்க, மாமா நாங்க வர்றோம் மாமா அப்படின்னு சொல்ல, பெரியப்பா இல்லையான்னு கேக்குறாரு சேரன். அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாருன்றாங்க கஸ்தூரி. சரிங்க அத்தை அப்படிங்கிற சேரன் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம தயங்கி அவங்க அத்தையும் கார்த்திகாவையும் மாறி மாறி பார்க்க, அவங்க அத்தையும் ஏதோ பேசணும் ஆனா வார்த்தை கிடைக்கலன்ற மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கார்த்திகா கிட்டையும் சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ எதுவும் இல்லைன்ற மாதிரி அப்படியே அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, 2 பேருமே டல்லா இருக்கீங்க, நீங்க ஓகேவான்னு கேக்குறாரு சேரன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சேரா, யாருக்கு என்ன தலையில எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும்ன்றாங்க கஸ்தூரி. ஐயோ அம்மா என்னமோ உளறிடுவாங்க போல இருக்கேன்னு கார்த்திகா கொஞ்சம் பதட்டமா அவங்க அம்மாவை பார்த்துட்டு சேரனை பாக்குறாங்க. சேரனை புரியாம என்னன்ற மாதிரி பார்க்க, அம்மா அப்படிதான் மாமா, சம்பந்தம் இல்லாம இப்படிதான் ஏதாவது பேசுவாங்க, நீங்க கண்டுக்காதீங்கன்றாங்க கார்த்திகா. ஆனா சேரனுக்கு என்னமோ சரியா இல்லையன்ற மாதிரி படுது. அவரு மறுபடியும் அவங்க அத்தையை பார்க்க, நாங்க கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சரி அப்படின்னு சேரன் தலைய ஆட்டுறாரு. என்னைக்கு மாமா ஃபங்க்ஷன் அப்படின்னு கார்த்திகா கேட்க, நாளைக்கு சாயங்காலம் திருவண்ணாமலையில ரிசப்ஷன் வச்சிருக்கோமா அப்படின்னு சேரன் சொல்ல, சரிங்க மாமான்றாங்க கார்த்திகா. சரி அப்ப நான் கிளம்புறேன்னு எழுந்திருக்கிறாரு. மாமா இருங்க சாப்பிட்டுட்டு போலான்றாங்க கார்த்திகா. இல்லப்பா வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படிங்கிற சேரன் அவங்க அத்தைக்கிட்ட திரும்பி வரேன் அத்தை அப்படின்னு கிளம்புறாரு. அவங்க அம்மா அப்படியே வெறிச்ச பார்வையோட உட்கார்ந்துருக்க, அனுப்பிச்சிட்டு வரேம்மா அப்படின்னு கார்த்திகா பின்னாடி போறாங்க. சேரன் செருப்பு போட்டுட்டு 2 எட்டு நடக்க கார்த்திகாவும் கூட வர்றாங்க. கார்த்திகா நீ நல்லா இருக்கல்ல கார்த்திகா அப்படின்னு கேட்க, கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி திடுக்குன்னு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஏன் மாமான்னு கேக்குறாங்க. இல்ல அத்தை என்ன பார்த்தாலே கத்துவாங்க, இப்ப எதுவுமே சொல்லாம இருக்காங்களே, உன் முகத்திலையும் சந்தோஷம் இல்ல, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா, உடம்பு சரியில்லைன்னு தான் நான் இங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன், அதனால முகம் கொஞ்சம் டயர்டா இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மாமா, நாங்க நல்லா தான் இருக்கோம், நாங்க எல்லாரும் கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வந்துடுறோம் மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சேரனுக்கு மனசு சமாதானம் ஆகல. சரிப்பா அப்படின்னு யோசனையாவே அங்கிருந்து மெதுவா கிளம்புறாரு. பின்னாடி திரும்பி கூட பார்க்காம அவரு கேட்டை சாத்திட்டு ரோட்டுக்கு வர கார்த்திகாவும் திரும்பி உள்ளர போறாங்க. ரோட்டுக்கு வந்தவர் அப்படியே நின்று கார்த்திகாவையே பார்த்துட்டு இருக்காரு கவலையோட. ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கார்த்திகா முகம் சரியில்லைன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. பாண்டி தலையெல்லாம் சீவிட்டு ரெடி ஆயிட்டு இருக்க உள்ள இருந்து பேக்கோட வர்ற சேரன், டேய் பாண்டி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பெட்டு மேல எடுத்து வச்சிருக்கேன், அது ஓகேவான்னு பாருங்கிறாரு. ஓகே இல்லைன்னா பக்கத்துல பேக் வச்சிருக்கேன், என்ன வேணாலும் எடுத்து வச்சுக்கோன்றாரு. எதுக்குன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு நீயே ஏதாவது எடுத்து வைக்கலாம் இல்லைங்கிறாரு பாண்டி. ஏய் இல்லடா விசேஷத்துக்கு போறோம், எந்த ட்ரெஸ் அங்க எடுத்துட்டு போகணும்னு உனக்கு தெரிய வேணாமா, போய் பாரு போ அப்படின்னு சேரன் சொல்ல, சரின்னு அவரு ரூம்குள்ள போறாரு. இவன் எங்கடா இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கிற சேரன், டேய் சோழா டைம் ஆகுது பாடுறா, சீக்கிரம் வாடான்னு கூப்பிடுறாரு. பாண்டி ரூம்குள்ள வர அங்க பல்லவன் பேக்கிங்ல ஈடுபட்டு இருக்காரு. ஒரு சின்ன சூட்கேஸை திறந்து வச்சுட்டு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் உள்ளர மடிச்சு வச்சிட்டு இருக்காரு. டேய் எதுக்குடா இவ்வளவு எடுத்து வைக்கிற அப்படின்னு பாண்டி அதிர்ச்சியோட கேட்க, ரிசப்ஷனுக்கு போறோம்ல போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல அதாங்கிறாரு அவரு. டேய் சோழன் கூட இவ்வளவு பேக் பண்ண மாட்டான்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே நான் எப்பவும் இப்படிதானே அப்படிங்கிற பல்லவன் விட்டுருனேங்கிற மாதிரி பார்க்க, சரிடா அப்படின்னு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு.
ஒரே ஒரு சீட்டை மட்டும் எடுத்து கொடுத்து இந்தடா இதையும் அப்படியே உன் பேக்லயே வச்சுக்கிடான்னு கொடுக்குறாரு. நான் இன்னும் வைக்க வேண்டிய ட்ரெஸ் இருக்கே, சரி கொடு அப்படின்னு கேட்க, இந்தா இதையும் அப்படியே வச்சுக்கோன்னு நீட்டுறாரு பாண்டி. அதை கையில வாங்கி வைக்கிற பல்லவன், ஆனா இந்த பெட்டியை நீ தான் தூக்கணுங்கிறாரு. டேய் அவங்கவுங்க பெட்டியை அவங்கவுங்க தானேடா தூக்கணும் அப்படின்னு பாண்டி கேட்க, இதுல ஓன் ட்ரெஸ் வச்சிருக்கல்லங்கிறாரு பல்லவன். ஓ இதுக்கு தான் சார் பெருந்தன்மையா உங்க பெட்டியில இடம் கொடுத்தீங்களோ அப்படின்னு ஏக கிண்டலோட கேட்கிறாரு பாண்டி. யா அப்படிங்கிற பல்லவன் ஒரு வழியா பேக்கிங்கை முடிச்சிடுறாரு. வா அப்படின்னு பாண்டி முன்னாடி நடக்க அண்ணன்னு கூப்பிடுறாரு. பாண்டி திரும்பி பார்க்க பாக்ஸை தட்டி அண்ணே பேக்குன்னு காமிக்கிறாரு. பாண்டியும் தொலைஞ்சு போடான்ற மாதிரி பல்லவனை ஒரு பார்வை பார்த்துட்டு கையில வாங்கிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் அது சோழன் ஓனரோட காரா சோழன் காரான்னு நம்மளுக்கு நிறைய சந்தேகம் வந்துகிட்டே தான் இருக்கு. கார் கிளம்புது, சோழன் டிரைவ் பண்ண நிலா ஃப்ரண்ட் ஷீட்ல உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு அடுத்து சேரன் நடேசன் உட்கார்ந்துருக்க, அதுக்கும் பின்னாடி பாண்டியன் பல்லவனும் உட்கார்ந்துருக்காங்க. தண்ணி பாட்டில்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. அங்க போய் தண்ணியெல்லாம் போட்டு அலப்பறை பண்ண வேணான்னு சொல்லி அவர்கிட்ட, அதான் மிஸ்டர் நடேசன் கிட்ட சொல்லி வையே அப்படிங்கிறாரு சோழன். டேய் வண்டியை நிப்பாட்றா, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்பா என்னப்பாங்கிறாரு சேரன். டேய் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லடா, சின்ன பையன் மாதிரி எல்லாரும் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க. டேய் வண்டியை நிப்பாட்றா, நான் இறங்குறேன் அப்படின்னு நடேசன் ஆர்ப்பாட்டம் பண்ண, அப்பா 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 அப்படின்னு சேரனும் அடங்கி சும்மா உட்கார மாட்டீங்களான்ற மாதிரி பாண்டியன் தடுத்துட்டு இருக்க, இல்லடா நான் இறங்கியே தீருவேண்டா, உங்க கூட எல்லாம் வர முடியாதுடான்ற மாதிரி பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு நடேசன். ஏற்கனவே மனோகர் என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல, இவர் வேற 7:30 8:30 எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.